ஏன்னா தேசிய கொடி பறக்கும் போது நாம் எல்லோருமே இந்தியர் என்கின்ற உணர்வோடு அந்த கொடிக்கு சல்யூட் பண்ணுவோம். ஆனால் நம் இனத்தை சேர்ந்த பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுங்கள். அங்கே உயர பறந்து கொண்டிருக்கிற கொடிக்கு கீழே ஒரு கயறு இருக்கிறது இல்லையா, அது வெறும் கயறு இல்லை, உன்னுடைய எத்தனையோ அப்பத்தாக்களின் தாலி கயறு தான் அங்கே தேசிய கொடியை தாங்கி பிடித்து கொண்டிருக்கிறது என்று அவர்களுக்கு கற்றுக் கொடுங்க. இந்த தேசிய கொடி பறக்கும் போது பூக்கள் எல்லாம் உதிரும் இல்லையா, அந்த பூக்கள் எல்லாம் எந்த பூக்கள்? நம்ம அப்பத்தாக்கள் கூந்தலில் இருந்து உதிர்ந்த பூக்கள் தான் இன்றைக்கு தேச கொடியில் இருந்து உதிர்ந்து கொண்டிருக்கிறது. எத்தனை எத்தனை ஆயிரம் மனிதர்கள். நேதாஜி பசுமன் ஐயாவோட ரொம்ப நட்பு ஆனதுக்கு பிறகு இந்திய தேசிய இராணுவத்தை உருவாக்கி இருக்கும் போது ஒரு அறிவிப்பு செய்கிறார். இந்திய தேசிய இராணுவத்திற்கு வீரர்கள் தேவை, இந்திய தேசிய இராணுவத்திற்கு வீரர்கள் தேவை. சம்பளம் என்ன தெரியுமா? எந்த ஒரு வேலைக்கும் சம்பளம் கொடுக்கணும்ல, சம்பளம் கொடுக்கலாட்டி நம்ம போக மாட்டோம்ல. அவர் சொல்றாரு, இந்த இந்திய தேசிய இராணுவத்துக்கு ஆள் தேவை, உங்களுக்கு சம்பளம் என்ன தெரியுமா? எந்த நேரத்திலும் மரணம், எந்த நேரத்திலும் மரணம் தான் உங்களுக்கு சம்பளம். இந்த வார்த்தையை கேட்டுவிட்டு இந்தியாவிலிருந்து லட்சக்கணக்கான இளைஞர்கள் கிளம்பி போனார்கள்.